ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே ப்ளாக். இன்னைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே ஆவலாக வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் கூட, அதாவது துபாயில் 24 hours சீரீஸ் என்ற ஒரு கார் ரேஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 2-3 நாளாக இந்த விஷயம் தான் பரபரப்பாக வந்து எல்லார் மத்தியிலும் வந்து பேசப்பட்ட விஷயம் வந்து போய்கொண்டிருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட நடிகர் தமிழ் ஆக்டர் நடிகர் அஜித் குமார் வந்து அதுல பங்கேற்று இருக்காரு. அதுதான் இந்த விஷயம். அதாவது வந்து இந்த கார் ரேஸ் வந்து எந்த வருஷமும் வந்து இல்லாம இந்த வருஷம் இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளோட தமிழ் ஆக்டர், நம்மளோட தலை, நம்மளோட ஏகே வந்து அந்த கார் ரேஸ்ல பங்கேற்று இருக்காரு. இதனாலதான் வந்து சோசியல் மீடியால வந்து அவ்வளோ வீடியோஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு. துபாயில கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, எதிர்பாராத அளவு இந்த வருஷம் இவ்வளோ பேர் வந்து அந்த கார் ரேஸை வந்து பார்க்க வந்திருக்காங்க. அந்த கார் ரேஸ் வந்து இவ்வளவு பேர் மத்தியில வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, தமிழ் ஆக்டர் அஜித் குமார் வந்து பங்கேற்றதால நிறைய சினிமா பிரபலமா இருக்கட்டும், நிறைய ரசிகர்கள் கூட்டமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த மற்ற வந்து பார்க்கணும், இந்த கார் ரேஸை நாங்க வந்து பார்த்தே ஆகணும் என்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. சோ சினிமா வட்டாரங்களாக இருக்கட்டும், ரசிகர் வட்டாரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த கார் ரேஸுக்கு சப்போர்ட் கொடுத்தது வந்து நம்மளோட தலை அஜித் குமாருக்காகத்தான். ஓகே, நாங்க இந்த வீடியோல வந்து முழுக்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ கூட போலாம். இப்ப துபாயில பாத்தீங்கன்னு சொன்னா 24 hours சீரீஸ் கார் ரேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நம்மளோட தமிழ் ஆக்டர் அஜித் குமார் அவர்கள் வந்து பங்கேற்றி கார் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. இதுல வந்து டெஸ்டிங் ரவுண்ட் நடக்கும்போது ஒரு சின்ன கிராஷ் ஆகி ஆக்சிடென்ட் வந்து ஆகியிருக்கு. பட் தலை போல வருமா என்ற மாதிரி அவ்வளவு ஒரு தில்லா, அவ்வளவு ஒரு இதா வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாம வெளியில வந்திருக்காரு. சோ இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கும் போது, ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு தலையால வந்து எழுந்துக்க முடியுமான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனா அவர் வந்து ஒரு அசால்ட்டா வந்து கரத்துல இருந்துட்டு வெளியில வந்து, இல்லடா என்னால ஓட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. சொல்ல போனா இவரோட ஜேர்னி 17-18 வயசுல வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கார் ரேசிங்ன்றது ஒரு கார் கிரேஸா வந்து அவர்கிட்ட இருந்து கார் ரேசிங் வரையும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜேர்னி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அவருக்கு வந்து அந்த காலத்துல ஆர்வமும் துடிப்பும் வந்து இருந்திருக்கு. பட் சப்போர்ட் பண்றதுக்கும் பினான்சியலா வந்து யாருமே இல்லை. அந்த கிரேஸ் வந்து இப்போ வரையும் தொடர்ந்துட்டு இருக்கு. அவர் வந்து நிறைய கார் ரேஸ்ல வந்து பங்கேற்றிருக்காரு. அந்த வகையில இந்த வருஷம் 2025ல துபாயில நடக்கிற இந்த 24 சீரீஸ்ல வந்து பங்கேற்றிருக்க ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பேசப்படுறேன். ஏன்னா இந்த வயசுலயும் வந்து இந்த மனுஷனை பாருங்கப்பா, இப்படி ஒரு கார் ரேஸ்ல வந்து பங்கேற்றிருக்கா. அது வந்து 24 hours நான் ஸ்டாப்பிங்கா வந்து கார் ஓட்டணும். 4 டிரைவர்ஸ் வந்து இருப்பாங்க, ஒரு டீமா வந்து இருப்பாங்க. அதுல மாறி வந்து கார் ஓட்டிக்கொள்வாங்க. அதுல வந்துதான் சொல்றாங்க, முதல் சுற்றுல வந்து கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுலயும் வந்து கொஞ்சம் அஜித் குமாருக்கு முடியாம போயிட்டுது. அவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து டீம், நான் ஜெயிக்கணும் இல்ல, என்னோட டீம் வந்து ஜெயிச்சே ஆகணும். சோ அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து கேப்டன், அந்த டீமோட கேப்டன் ஆயிருக்கும் பட்சத்திலையும் அந்த காரை விட்டு வெளியில வந்து, நீங்க ஓட்டுங்கடா, ஓட்டி வின் பண்ணியே ஆகணும், என்னால முடியாட்டி என்ன, நம்ம டீம் வந்து வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வெளியில வந்திருக்காரு. அடுத்த சுற்றுல வந்து அடுத்த ட்ராக்ல வந்து ஓடி இருக்காரு. சோ அந்த வீடியோஸும் வந்து வைரலா வந்து போயிட்டு இருக்கு. அஜித் குமார் வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு ரேஸை விட்டு வெளியில வந்துட்டு, ரேஸை விட்டு வெளியில வரல, தன்னோட டீம் வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக வந்து அந்த ஒரு சூழ்நிலையில அந்த காரை விட்டு வந்து இறங்கி இருக்காரு. ஆனா அடுத்த ட்ரிப் வந்து அடுத்த ரேஸ் ட்ராக்ல வந்து ஓடி இருக்காரு. இதுதான் அங்க நடந்த விஷயமா வந்து சொல்லப்படுது. அங்க பிரபலமான கார் ரேசர்ஸுக்கு இல்லாத ஒரு சப்போர்ட் வந்து நம்மளோட தமிழ் ஆக்டர் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அங்க துபாய் ஃபுல்லாவே இருக்கிற தமிழ் ஆக்கள் இருக்கட்டும், அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும், அவர் வந்து இறங்கும் போது அவ்வளவு ஒரு சத்தமா தலை என்று கை காட்டுறதும், அவர் வந்து இங்க இருந்து பிளேயிங் கிஸ் கொடுக்கறதும், அப்படியான ஒரு வைரலான வீடியோ வந்து போயிட்டே இருக்கு. இப்படி வந்து அவங்களோட கிரேஸ வந்து மக்கள் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அவரோட வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, ஏண்டா நான் வந்து உங்களுக்கு என்னடா பண்ணேன், என்னதுக்காக வந்து என்மேல இப்படி கிரேஸா இருக்கிறீங்க இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். நான் மக்களுக்காக என்ன பண்ணினான்னு எனக்கு தெரியல, பட் என்மேல வந்து மக்கள் இவ்வளவு அன்பை வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் கொடுக்குறாங்க, நம்ம தலை இதை விட என்னப்பா ரீசன் வேணும், அதுக்காக தான் கொடுக்குறாங்க. நாங்க கூட அவரோட ஃபேன் என்றே சொல்லலாம். இப்ப இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, ஒரு உலகளாவிய ரீதியில வந்து நம்மளோட தமிழ் சினிமா ஆக்டர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு பெருமையை தான் தேடி தந்திருக்காரு. ஏன்னா ஒரு தமிழ் சினிமா என்றதையும் தாண்டி இப்படியான விஷயங்களை வந்து செய்யும் போது அப்பெல்லாம் ஒரு பெருமை. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்தியன் தமிழ் ஆக்டர்ன்னு சொல்லும் போது அப்படி ஒரு பெருமை தானே, எங்களுக்கு ஒரு பெருமை. இந்தியாவையும் தாண்டி துபாயில கூட நம்மளோட இந்திய கொடி வந்து பறக்குதுன்னு சொன்னா
அவ்வளவு சந்தோஷம் தானே. இப்ப இந்தியா இலங்கை வந்து வேறு வருத்தம் இல்ல, ரெண்டுமே பிரிஞ்சிருக்கே தவிர ரெண்டுமே ஒன்றுதான். அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஆக்டர் இங்க இருந்துட்டு போய் துபாயில வின் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லும் போது வந்து அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு. அதோட அங்க வந்து எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா தல 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 அஜித் குமாரோட கார் வந்து நிக்கிறதா இருக்கட்டும், அவரை வந்து பாக்குற விதமா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அழகா வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னா சொல்ல முடியும். சோ இந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3வது இடத்தை வந்து பெற்றிருக்காங்க. 3வது இடத்தை பெற்ற காணொலியும் வந்து வைரலா வந்து பரவிட்டு இருக்கு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை தாண்டி நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம்ல, அங்க நிக்கிறாரு. இந்த வயசுலயும் வந்து தில்லா நான் பார்ட்டிசிபேட் பண்ணியாவே, இதெல்லாம் முடிஞ்சது, இந்த கார் ரேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் தமிழ் சினிமால வந்து காலடி எடுத்து வைப்பேன், அதுக்கு பிறகுதான்டா வருவேன், கம்பேக் கொடுப்பேன் இந்த மாதிரி வந்து சொல்லி இருந்தாரு. மனுஷன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. 24 hours நான் ஸ்டாப்பிங்க கார் ஓட்டுறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நம்ம தலை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோதுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம், இந்த வீடியோஸ் எல்லாமே நாங்க லைவ்ல பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அவர் ஓடி வாரது, அந்த பிளக்கோட ஓடி வாரது, இந்தியன் கொடியை வந்து தூக்கி காட்டுறது, மக்கள் வந்து தலை ஏகே என்று கத்துறது, அவர் கை காட்டுறது, பிளைங் கிஸ் கொடுக்குறது, அப்பா அந்த இடத்தை வந்து நாங்க நேரடியா பார்க்க முடியலையே என்றது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய தவிர, அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதா இருந்துச்சு. இந்த சினிமாவையும் தாண்டி இப்படியான விஷயங்களை சாதிக்கும் போதுதான் நமக்கான பெருமை வந்து இன்னொரு நாட்டுல வந்து கிடைக்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குமில்ல, அந்த ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து எங்களுக்கு கிடைச்சது நம்மளோட ஆக்டர் அஜித் குமார் அளவு. சோ நிறைய சுற்றுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த சுற்றுல வந்து இப்ப கடைசியா வந்து முதல் வந்து 24வது இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அஜித் குமாரோட டீம் வந்து 24வது இடத்துல இருந்திருக்காங்க. அவதான் கேப்டனா இருந்திருக்கு. இப்ப வந்து கடைசியா அடுத்த சுற்றுல வந்து 7வது இடம், கடைசியா வந்து சுற்றுல 3வது இடத்தை வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பெருமையான விஷயம். தோக்குற ஜெயிக்கிறத தாண்டி ஒரு பெருமையான ஒரு வாழ்த்தக்கூடிய விஷயம். 3வதுன்றது வந்து ஒரு பெருமையான விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். சோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னாலும் நிறைய பேக் ஃபயரை வந்து பார்த்திருப்பாரு. சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளை வந்து தாண்டி வந்து கொண்டிருக்கவருக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் இருந்திருக்கு. அந்த வகையிலையும் தான் வந்து வின் பண்ண வேணும் என்றதையும் தாண்டி தன்னோட கனவுக்காக தான் போகணும்னு சொல்லி இந்த வயசுலயும் வந்து அவர் வந்து அந்த எடுத்திருக்க ஸ்டெப் வந்து ரொம்பவே ஒரு அவர்கிட்ட ஃபேன்ஸ் வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டெப் தான். நாங்க வந்து இப்ப எங்களுக்காக விடாமுயற்சிக்கான அப்டேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அந்த அப்டேட் எல்லாம் வேணாண்டா, இதே பெரிய அப்டேட் உங்களுக்கு நான் தாருண்டா, பெரிய அப்டேட்னு சொல்லி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. நான் கார் ரேஸ்ல போயிட்டு இருக்கேன், இந்த ட்ராக் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் சினிமால வந்து இறங்க போறேன் என்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். இதே வந்து தமிழ் சினிமா மக்களுக்கு, தாலியோட ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய அளவான ஒரு அப்டேட் தான். நம்மளுக்கு விடாமுயற்சி அப்டேட்டும் வேணா, அடுத்த படத்தோட அப்டேட்டும் வேணா, எங்களுக்கு இந்த அப்டேட்டை வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்திருக்கேன்னு சொன்னா, அஜித் குமார் வந்து எந்த ஒரு இன்டர்வியூஸும் அப்படி வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்து நாங்க பார்த்திருக்க மாட்டோம். பட் இந்த கார் ரேஸுக்காக வந்து நிறைய இன்டர்வியூஸ், அவரோட ஃபேன்ஸோட பேசுற விஷயமா இருக்கட்டும், ஃபேன்ஸுக்கு வந்து சொல்ற அட்வைஸா இருக்கட்டும், ரொம்பவே வந்து தெளிவா ஏத்த மாதிரி வந்து கொடுத்திருக்காரு. சோ ஆப்வியஸ்லி நம்ம தலை 3வது வந்தாலும் 4வது வந்தாலும் தலையோட வீடியோஸ் வரதில்ல, அவ்வளவு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதான் அவர் சொல்லியிருப்பாரு, தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்ட்டு. அந்த டயலாக் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப செட் ஆகுது. நீங்க இந்தியாவில என்னன்னு பண்ணிக்கோங்கடா, நான் என்னோட ட்ராக்ல போயிட்டு இருக்கேன், அதுக்கு பிறகு நான் சினிமாக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்ற அவரோட அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதானே, ரொம்பவே பெரிய விஷயம். இப்ப இந்த அப்டேட் தான் வந்து போயிட்டு இருக்கு. சோ இது பண்ண மேலதிக அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காம என்னோட ஒரு சேனலை பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பானு.